இந்த வேளையிலே மிக சுருக்கமாக சகோதரர் சொன்னபடி உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பாமல் மிகச் சுருக்கமாக இயேசுவானவர் சிலுவையிலே மொழிந்த முதல் வார்த்தையை குறித்து உங்களோடு சில காரியங்களை சொல்ல ஆசிக்கின்றேன். இந்த பகுதியிலே லூக்கா 23 அதிகாரம் 34வது வசனத்திலே இயேசுவானவர் சிலுவையில் பொழிந்த முதல் வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. அங்கே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசுவானவர் தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த மக்களையும் தன்னை சிலுவையில் அறைந்த மக்களையும் தன்னை ஏளனப்படுத்தின மக்களையும் இன்னும் தனக்கு எத்தனை துன்பங்கள் உண்டோ அத்தனை துன்பங்களையும் தந்தவர்களையும் பார்த்து அவர் சொல்லுகின்றார். இந்த பகுதியிலே இயேசுவானவர் இவர்களை மன்னிக்க வேண்டிக் கொள்கின்ற போது அவர் தன்னுடைய போதனையை அங்கே நிறைவு செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போதனையாக அமைந்திருந்தது. ஏனென்றால் இந்த உலகத்திலே கடவுள் அன்பை போதித்தார். ஆனால் இந்த உலகத்திலே அன்பு என்பதனுடைய உச்சநிலை என்ன என்று நாம் பார்க்கும்போது அது மன்னிப்பிலே விளங்குகின்றது. ஒருவன் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்துகிறான் என்று சொல்வோம் என்று சொன்னால் அந்த அன்பு மன்னிப்பிலே தான் முழுமை பெறுகிறது. ஒருவர் செய்த தவறை பொறுத்து, நமக்கு விரோதமாக ஒருவர் செய்த தவறை பொறுத்து அதை மன்னிக்கின்ற போது அந்த அன்பு முழுமை பெறுகிறது, அல்லது அன்பினுடைய உச்சத்தை நாம் அனுபவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அன்பை விட மன்னிப்பு மேலானது. ஏனென்றால் அன்பு இந்த உலகத்திலே எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரிடத்திலும் அன்பு உண்டு. ஆனால் மன்னிப்பு என்பது இறைவனுடைய குணம். எனவே ஒரு மனிதன் மன்னிக்கின்ற போது, தனக்கு எதிராக செய்த தவறுகளை மற்றவனுக்கு அவன் மன்னிக்கின்ற போது அவன் இறைவனுடைய பண்பை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். எனவே அன்பானவர்களே, இயேசுவானவரை பொறுத்தவரையிலே அவர் தன்னுடைய வாழ்விலே மன்னிப்பை பற்றி சொன்ன போதனைகளை அவர் தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தினார். இயேசுவானவர் மன்னிப்பை பற்றி 2 கோணங்களிலே நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஒன்று, நீ குற்றம் சாட்டாதே. ஒருவர் மீது தவறு செய்தால் அல்லது ஒருவர் தவறு செய்கின்ற போது அவரை குற்றம் சாட்டுவதை இயேசுவானவர் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் நம்மிலே நாம் பல தவறுகளை செய்தவர்கள். பொதுவாக நம்முடைய வாழ்விலே நாம் நம்மை திருப்பி பார்ப்பதில்லை, மற்றவர்களையே பார்ப்போம். நாம் செய்கின்ற தவறுகளை குறைத்து நாம் சிந்திப்பதில்லை, மற்றவர்கள் செய்கின்ற தவறுகளை நாம் அதிகமாய் பார்ப்போம். அதனுடைய விளைவு என்னவென்றால் நாம் மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டுவோம். எனவே தான் இயேசுவானவர் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தொடர்ந்து வருகின்ற அந்த பகுதிகளிலே அவர் சொல்லுகின்றார், நீ மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்தாதே. ஏனென்றால் உன்னிலேயே பல குற்றங்கள் உண்டு, தவறுகள் உண்டு. எனவே மற்றவர்களை குற்றம் சாட்ட நமக்கு உரிமை இல்லை. எனவே மற்றவருடைய தவறுகளை விட்டுவிடு, பொறுத்துக்கொள் என்ற கருத்தை அவர் மறைமுகமாக சொல்லுகின்றார். அடுத்ததாக அவர் மன்னிப்பை பற்றி சொல்லும்போது சொல்லுகின்ற இடம் எது என்று சொன்னால், மிக முக்கியமாக அவர் நாம் தினந்தோறும் செய்வதற்காய் சொல்லித்தந்த அந்த ஜெபத்திலே சொல்லுகின்றார். பரமண்டல ஜெபம் என்று சொல்லுவோம், கர்த்தர் கற்றுத்தந்த ஜெபம் என்று சொல்லுவோம். அந்த ஜெபத்திலே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே அங்கே இயேசுவானவர் அந்த ஜெபத்திலே சொல்லுகின்றார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. இங்கே கடனாளிகள் என்று சொல்லப்படுவது எங்களுக்கு விரோதமாக தவறு செய்தவர்கள்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் அவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்க கற்றுத்தந்தார். அப்படியானால் கடவுள் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அதே அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அதை விளக்கி சொல்லுகின்றார். அருமையானவர்களே, கடவுள் இயேசு கிறிஸ்து இதை ஒரு அழகான கதையின் மூலமாக சொல்லுகின்றார். ஒரு ஊரிலே ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசரிடத்திலே பல வேலைக்காரர்கள். அந்த வேலைக்காரர்கள் பலர் அவரிடத்திலே கடன் வாங்கியிருந்தார்கள். ஒருவன் 10,000 தாலந்து கடன் வாங்கியிருந்தான். 14 தாலந்து என்பது பல இன்றைய மதிப்பிலே பல கோடி ரூபாய்க்கு மதிப்புடையது. அந்த தாலந்துகள் 10,000 தாலந்து கடன் வாங்கினவனை அழைத்து, நீ உடனுடைய கடனை உடனே தீர்த்து விடு. அவன் சொன்னான், ஐயா, எனக்கு இப்பொழுது தீர்க்க நிர்வாகம் இல்லை. இந்த எஜமான் சொல்லுகின்றான், நீ உன்னுடைய பெஞ்சாதி பிள்ளைகள் அத்தனை பேரையும் விற்றாவது இந்த கடனை தீர்க்க வேண்டும். இதை கேட்டவுடனே அவன் அதிர்ந்து போகிறான். அந்த எஜமானுடைய காலிலே விழுந்து விட்டான். ஐயா, மன்னியும் என்று கேட்டான். இந்த எஜமான் மனம் இறகி அவனுடைய கடனை எல்லாமே மன்னித்து விட்டான். அவன் கேட்டது, இந்த தண்டனையிலிருந்து சற்று என்னை பின்னால் தள்ளி, அல்லது எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், அல்லது நான் சில காலம் வாய்ப்புகள் எனக்கு தாருங்கள், நான் அதை அடைத்து விடுகிறேன் என்று கேட்டான். ஆனால் எஜமான் அவனுக்கு முழுமையாக மன்னித்து விட்டான். இவன் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். வழியிலே அவனுடைய நண்பன் ஒருவனை பார்க்கிறான். அந்த நண்பனை பார்த்தவுடனே இவனுடைய உள்ளத்திலே திடீரென்று கோபம் வருகின்றது. ஏனென்றால் அவன் இவனிடத்திலே 100 பணம் கடன் வாங்கியிருந்தான். இவன் மன்னிக்கப்பட்ட கடனோ பல கோடி பணங்கள். ஆனால் அவனுடைய நண்பன் இவனிடத்திலே வெறும் 100 பணம் கடன் வாங்கியிருந்தான். அவனை கண்டவுடனே இவனுக்கு கோபம். நான் உன்னை எத்தனை நாள் கேட்டேன், நீ இந்த பணத்தை, என்னுடைய கடனை தீர்க்கவில்லை, உடனே அந்த கடனை தீர் என்று சொல்லி அவனுடைய சட்டையை பிடித்து கேட்கிறான். அவன் சொல்கிறான், நான் என்னால் இப்பொழுது முடியாது, நான் சீக்கிரமாய் தீர்த்து விடுகிறேன். இவன் விடவில்லை. இவனுக்கு ஏனென்றால் ஏற்கனவே ஒரு பெரிய பலம் வந்து விட்டது. நான் இப்பொழுது கடனாளி அல்ல. எனவே அவனை பிடித்து இழுத்து கொண்டு காவலர்களிடத்திலே ஒப்படைத்து, அவன் கடனை தீர்க்க மட்டும் அவனை நீங்கள் உபத்திரவப்படுத்தி கொண்டிருங்கள், அவன் என்னுடைய கடனை தீர்த்த பின்பு அவனை வெளியே விடலாம் என்று ஒப்படைக்கின்றான். இதை பார்த்த ஏனைய நண்பர்கள் அரசனிடத்திலே செல்லுகிறார்கள். அரசே, நீர் நம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனுக்கு 10,000 தாலந்தை மன்னித்தீரே, அவன் தன்னுடைய நண்பனை 100 பணத்திற்காக பிடித்து காவலிலே வைத்திருக்கிறான். இதை கேட்டவுடனே அரசன் இவனை திரும்ப அழைத்தான். அழைத்து அவனை பார்த்து சொன்னான், நான் உன்னிடத்திலே மன்னித்தேன், ஆனால் நீ உன்னுடைய உடன் நண்பனுக்கு மன்னிக்க தவறினாய். எனவே உன்னுடைய மன்னிப்பை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவனை காவலிலே அடைத்து வைத்தான். அன்பானவர்களே, இயேசுவானவர் மன்னிக்கின்ற பண்பை நமக்கு போதித்தார். அதை தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தினார். ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நாம் மன்னித்தால் மட்டுமே இறைவன் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார். நாம் மன்னிப்பை பெறுவோம், புது வாழ்வு பெறுவோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உடன் வாழுகின்ற ஏனைய மக்களுக்கு அல்லது நமக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களுக்கு மன்னிக்க தயங்க வேண்டாம். அப்பொழுது இறைவனுடைய மன்னிப்பு நமக்கு சொந்தமாகும். இறைவன் தாமே உங்களை வழிநடத்துவாராக.